கார்டுக்குனே தனியா ஃபோல்டர் வச்சு 2 பவுச் வச்சிருக்கோம். ஆமா, இப்ப ஒரு ஃபேக்டரி சேல் போறோமா, ஹாப்பியா செம்மையா சேல் பண்ணிட்டா வந்த முதல் வேலை எனக்கு gift பண்ணிக்கிறது தான். என்னோட ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு gift, அவருக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து Facebook லைவ், இது வந்து யூடியூப் லைவ். லைவுக்கு தனித்தனி போனா மேக்கப் போடும்போது நம்ம மாய்ஸ்சரைசர் அந்த ப்ரைமர்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லேயர் இது 2 பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டா நல்லா கிளாஸியா இருக்கு, லைட் பிங்க். ஓகே, இந்த லைவ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் சாரி தானே சேல் பண்றேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் சும்மா மூஞ்சி கழுவி போட்டு வச்சு திருநூறு குங்குமம் படிக்கட்டு மாதிரி போவேன். அந்த வீடியோலாம் இப்ப பார்த்தா சிரிப்பா இருக்கு எனக்கு. இது வந்து பவுடர் கிஸ் அந்த ஸ்டே கியூரியஸ் லிப்ஸ்டிக் மெப்ளின்ல டிவைன் வைன் ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக்கை வந்து அவுட்லைன் போட்டுட்டு இதை போடும்போது அழகா நம்ம நிறைய திங்ஸ் வாங்கினா காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க, அதுல வந்தது இது. சோ இது போட்டுட்டு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைன் மாய்ஸ்சரைசர் பிளஸ் மிஸ்ட் ஸ்ப்ரே டைப்ல. ட்ரை, எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ இதை நம்ம ஷேக் பண்ணிட்டு நம்ம கையில வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரெகுலரா இங்க ஷூட் பண்றதுக்கு இந்த திங்ஸ்லாம் ஓகே. இப்போ நீங்க அவுட்டோர் ஷூட் போறீங்க, எல்லாத்துக்குமே இதுதான். இதே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேற, ஆனா ரெகுலரா இதுதான் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க உங்க கண்ணு அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு. அந்த கண்ணு மட்டும் நான் ஒரு நாள் வரையாம போயிட்டா, நீங்க சும்மா அழுதீங்களா, சோகமா இருக்கீங்களே, என்ன ஆச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, இப்பெல்லாம் நம்மளையே கண்மையும் இல்லாம நம்மள பார்த்தா நம்ம சோகமா இருக்கோம்னு நம்மளே நம்ப வச்சுட்டாங்க. பிங்க் கலர் தான் லிப்ஸ்டிக் போடுவேன் தெரியுமா ஃபர்ஸ்ட். ஹேர் கேருக்கு நீங்க செம்ம லாங் ஹேர் கேர்லாம் பெருசா இல்ல, ஃபர்ஸ்ட் லாங்கா இருந்தது, இப்ப ஃபுல்லா கொட்டிருச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணியே மொத்த முடியும் கொட்டிருச்சு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். திலஜன் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். வாட் இஸ் இன்சைட் யுவர் பேக்? இது ஒரு பெரிய புதக்குழி. பேக் இல்ல, ஓகே, எவ்வளவு வச்சாலும் பத்த மாட்டேது. அடுத்தடுத்து பெரிய பெரிய சைஸ்க்கு போற மாதிரி இருக்கு. இப்ப இதுவே ஃபுல்லா இருக்கு. இப்ப சம்மருக்கு இன்னும் பேக்ல வாட்டர் பாட்டிலும் அம்பர்லாம் வைக்கணும், இடம் இல்ல. இப்ப அடுத்து இதை விட பெருசுதான் பாக்கணும். ஆல்ரெடி இதுல ஃபுல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேக் பத்தி சொல்லுங்க. இது வந்து என்ன பிராண்ட்? இது பெருசா பிராண்ட் எல்லாம் நம்ம பாக்குறது இல்ல, ஜஸ்ட் ஜூக் பேக் தான். ஜூக் நல்ல பிராண்ட் தான், நல்ல பிராண்ட் தான். பட் அந்த லாவிஷா இல்ல அப்படி சொல்றீங்க. ஓகே, எனக்கு கன்வீனியன்ட்க்கு இந்த பேக் ஓகே. எஸ், மேல இருந்து கீழ வர போறேன், திருப்பி கீழ இருந்து மேல, அதுக்கு இந்த பேக் போதும், அந்த மாதிரி போதும். அதனால இப்ப நிறைய பேர் இந்த பேக் கிரேஸ்லாம் இருப்பாங்கல்ல, ரிப்பீட்டடா வந்து நிறைய பேக்ஸ் வாங்குறது. இப்ப எப்படி உங்களுக்கு ஜுவல்லரி மேல இருக்கு, அந்த மாதிரி பேக் மேல இருக்கா உங்களுக்கு? பேக் வந்து பெரிய சைஸ் பேக் அவ்வளவுதான், ரொம்ப பெருசா. ஏன்னா இது என்னோட ஹார்ட் அண்ட் மணி. சும்மா சொல்லணும்னா பெருமைக்கு என்னால எறும்பு ஓட்ட முடியாது. அதனால வந்து மேக்ஸிமமே ஒரு 2000-2500க்குள்ள, ஏன்னா அது உழைக்கணும்ல, அதனால அந்த ரேஞ்சஸ்க்குள்ளேயே பேக் வாங்குவேன். அதுக்கு மேல பெருசானா கிஃப்டா வந்துருச்சு. எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வாட்சஸ், பேக்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, அதுலயே இருக்குமா. அதனால மேக்ஸிமம் நான் பேக்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல, அது போறோம் அப்படின்னு விட்டுருவேன் நான். சோ அதனால இப்போதைக்கு இது கூட இப்ப நான் வாங்கல இந்த பேக், என்னோட ஸ்டாஃப் எல்லாம் கல்யாண நாளைக்கு gift கொடுத்தாங்க. ஓ, இது ஒன் ஆஃப் தி கிஃப்டா? ஓகே. அதனால வந்து இந்த பேக் வந்து என்னோட ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு gift, அவருக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தாங்க. சோ அப்ப இது வந்தது. நான் மாத்திர அப்புறமா இல்ல நீங்க இப்பவே மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் எடுத்து இதுல போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த பேக்ல வந்து டெய்லி தேவைப்படுற பொருள் தான் இருக்கும், பெருசா எதுவும் இருக்காது, ஜஸ்ட் காமனா இருக்கிறதா இருக்கும். ஒரு 5 கிலோ இருக்கும் வெயிட்னு வச்சுக்கோங்க. வெயிட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். as usual 2 ஃபோன். இது வந்து Facebook லைவ், இது வந்து யூடியூப் லைவ். ஓகே, லைவுக்கு தனித்தனி போனா? ஆமா, ஒவ்வொரு லைவும் ஒவ்வொரு இது. நான் இன்ஸ்டாகிராம் பண்றது இல்லல, சோ யூடியூப் அண்ட் Facebook மட்டும் தான், லைவ் தான் அதிகம். அதனால ரெண்டுத்துக்கும் 2 ஃபோன். ஓகே. சோ இப்போ ஐபோன்ல எடுத்தா வீடியோ வந்து கிளியரா இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. இதே சாம்சங்னா நம்மள அழகா காட்டும், கலர் மாறிடும். ஓகே, அதனால நான் மோஸ்ட்லி ஐபோன்ல வீடியோ எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் என்னோட இதுவும் கஸ்டமர் gift தான். இதுவும் gift தானா? அதுக்குள்ள என்ன இருக்கு, அது ஏதாவது காட்ட முடியுமா? இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள ஃபுல்லா கார்ட்ஸ் இருக்கும். ஆதார் கார்டு, என் ஹஸ்பண்டோட பேன் கார்டு, என்னோட கார்ட்ஸ், டெபிட் கார்டு, என்னோட ஆதார் கார்டு,
ஆதார் கார்டு காட்டுங்க. ஐயோ இது ரொம்ப கொடூரமா இருக்கு, இதை மறைச்சிரும். காட்டுங்க. மேம் யாருமே தெரியலையே, டிஃபரெண்டா இருக்கீங்களே. இத பார்த்தாலே நானே பயந்துருவேன், யாரா இது அப்படின்ற மாதிரி. யாரோட ஆதார் கார்டு அழகா இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா மத்த பேங்க்ஸோட கார்டுக்குனே தனியா ஃபோல்டர் வச்சு 2 பவுச் வச்சிருக்கோம். இருக்கு. ஆமா, அது மோஸ்ட்லி இதுல வெறும் கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இதுல என்னன்னு தெரியல, காசு வச்சாலே இருக்காது, அதனால நான் இதுல மோஸ்ட்லி காசு வைக்க மாட்டேன். நீங்களும் நம்புவீங்களா? காசு வச்சாங்க. நான் இதுல சோதனைக்கு கூட இதுல 2 தடவை 500 ரூபாய் வச்சு எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒண்ணு வைப்பேன். வச்சா அடுத்த நாளே எடுத்துருவேன். என்னடா எமர்ஜென்சி, காசுக்கு இது ஒன்லி கார்டு தான் இது. அதுக்கப்புறமா கண்ணாடி, ஜஸ்ட் நார்மல் ஒரு கண்ணாடி, ஒரு கூலர். ஓகே, ஜஸ்ட் நார்மலா ஒரு கூலர், அவ்வளவுதான், பெருசா இல்ல. பட் நான் சொல்லியிருக்கேன் ரேபன்ல எனக்கு வாங்கி தாங்கன்னு. ஓகே, அவடுங்க அடுத்த ஆனிவர்சரி கிஃப்ட் பண்றாரு சார். நானே பண்ணிட்டேன், பிளான் பண்ணிட்டேன். அதான் மேம். ஆமா, ஏன் சார் கிட்ட சொல்லணும், நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிப்பீங்கல்ல? செல்ஃப் கிஃப்ட் பண்ணிப்பேன். இப்ப ஒரு ஃபேக்டரி சேல் போறோமா, ஹாப்பியா செம்மையா சேல் பண்ணிட்டா வந்து முதல் வேலை எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறது தான். மறுநாளே கிளம்பிடுவேன், நான் போய் கிஃப்ட் வாங்கிப்பேன். இது வந்து ஸ்கிரிப்லிங் பேடு, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, இந்த இப்ப அடுத்து இப்போ 1 இயர்க்கான அஜெண்டாலாம் எழுதுவோம்ல, அதெல்லாம் இந்த ஸ்கிரிப்லிங் பேட்ல ஃபுல்லா எழுதி அடிச்சு வச்சிருப்பேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த டைரி ரீசெண்டா வாங்கி கொடுத்தாரு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எழுதுதுல, ஸோ அதனால வந்து நான் என்ன மாதிரி வீடு இருக்கணும், இப்போ அடுத்து ஷூட்டுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் இதுல எழுதியிருக்கோம். அது வந்து பாசிட்டிவ் மைண்டு, பாசிட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பாசிட்டிவாரு இப்பதான் ரீசெண்டா தானே கொடுத்திருக்காரு, ஏன்னா நான் இதுல எழுதிட்டே இருக்கேன்னு டைரி கொடுத்தாரு. பெருசா இருந்தா வெயிட்டா இருக்கு, ஏற்கனவே இது பெருசா இருக்கு, வெயிட் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு பண்றது இல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட சில பல சில்வெண்ட் ஐட்டம் தான் இருக்கு. இந்த ஸ்கிரிப்லிங் பேட் இருக்கு, பர்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பவுச், இது நம்மளோட டச்சப் மினி டச்சப் பவுச், மினி மேக்கப் பவுச். இது வந்து பிளஷ், பிக்ஸியோட அந்த பிளஷ், இந்த கலர் போட கொஞ்சம் 2 பக்கம் சீக்ஸ் ஷைனிங்கா இருக்கும். இது சம்ம ட்ரெண்டிங்கா போச்சுல மேம் இந்த பிளஷ் வந்து புதுசுல. அப்ப வாங்குனதா நீங்களும்? அப்ப வாங்குனது தான் இது. ஈவன் இப்போ மேக்கப் போடும்போது நம்ம மாய்ஸ்சரைசர் அந்த பிரைமர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லேயர் இது 2 பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டா நல்லா கிளாஸியா இருக்கு. ஓ அப்படியா? எல்லாம் அதுக்கு மேல தானே போடுவாங்க, லாஸ்டா போடுவாங்க. கடைசியா ஒரு தடவை போடுமா, ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேல blush போடிங்கனா கொஞ்சம் பிங்கியா தெரியும். இது என்ன, இது வந்து வாட்டர்மெலன் ஷேடா? இது என்ன? பிங்க், லைட் பிங்க். ஓகே, ஓ நல்லா இருக்கே. ஆமா, ஓ இது நம்ம திருப்பும்போது அது இந்த மாதிரி இப்ப இப்படி திருப்பிட்டு இப்படி எந்த இடம் நமக்கு வேணுமோ, நான் மோஸ்ட்லி இங்க இருந்து இதோட நிறுத்திக்குவேன். சோ அத blend பண்ணும்போது இது வரைக்கும் வந்துரும். ஓகே, ஆமா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் என்ன கரங்க மாதிரி ரோஸ் அந்த மாதிரி அப்புறம் ஓ இதெல்லாம் தான் பண்ணணும் போல நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுல, blush அந்த மாதிரி கொஞ்சம். ஓகே, இது செட்டிங் ஸ்ப்ரே ஷைனிங்கா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கே மேம். இது ஃபர்ஸ்ட் நான் நெயில் பாலிஷ்னு நினைச்சேன் நானு. இல்ல இது குட்டியா ஹேண்டியா இருக்குன்னு. ஓகே, அனஸ்தீசியாவோடது. அனஸ்தீசியாவோட செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா கொஞ்ச நேரத்துல அப்படியே ஷைனியா பளபள. சும்மா கையில பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் தண்ணியா ஒழுகுற மாதிரி இருக்குல்ல, உடனே அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே ஷைனியா ஆயிடும். ஓகே, ஆமா கிளிட்டரியா இருக்கும், நல்லா இருக்கு. மேட் ஃபினிஷிங் ஒன்னு இருக்கு. இது வந்து இந்த பாட்டில் மாதிரி ஷைனியா இருக்கும், வாட்டரி தான், ரொம்ப ஷைனியா இருக்கும், நல்லா இருக்கும், லாங் ஸ்டேவாவும் இருக்கும். இது போடும்போது ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும். நீங்க கூட சொன்னீங்க உங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு, வைப் பண்ணா நல்லா இருக்கும். சோ இது போட்டது அந்த பளபளப்புக்கு பின்னாடி காரணம் வந்து இதுதான். நான் ஹைலைட்டர் போட வேண்டாம் நம்ம இது போடும்போது, இருந்தாலும் ஹைலைட்டரும் வச்சிருப்பேன். நம்ம எதுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கணும்ல, யூஸ் பண்ணணும்ல. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த லைவ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் சாரி தானே சேல் பண்றேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் சும்மா மூஞ்சி கழுவி போட்டு வச்சு திருநூறு குங்குமம் படிக்கட்டு மாதிரி போவேன். அந்த வீடியோலாம் இப்ப பார்த்தா சிரிப்பா இருக்கு எனக்கு. ஐயோ நம்ம எவ்வளவு மாற்றம் பாரு நமக்குள்ள அப்படின்னு. அப்கிரேட் ஆயிருக்கும். இப்பதான் வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் ஆரம்பத்துல வந்து மேக்கப்க்கெல்லாம் வந்து நல்ல பிராண்டட் ப்ராடக்ட் தான் வாங்கணும்லாம் எனக்கு தெரியாது. லோக்கலா எதையாவது ஒன்று கம்மி விலையா இருக்கா, லிப்ஸ்டிக் கம்மியில இருக்கா அப்படி தேடி வாங்கி வாய் கருப்பானது தான் மிச்சம்.
இப்பதான் கொஞ்சம் நல்ல நல்ல பொருள் வாங்கி அப்படி இப்படி பார்த்து எங்கேயாவது போகும்போது போட்டு பார்க்கும்போது மோஸ்ட்லி அடிக்கடி டீரா போவேன். டிஆர் மால்ல இருக்க டீரா அங்க போனீங்கன்னா அங்க நிறைய போட்டு விடுவாங்க. சோ நமக்கு எது நல்லா இருக்கு, இது இப்பதான் கத்துக்கிட்டு வரீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம ப்ரொஃபஷனே கிடையாது. ஆனா பிரசன்டேஷன் ரொம்ப மஸ்ட் அப்படின்னும் போது இதெல்லாம் தேவை அப்படின்னு தெரியுது. அனஸ்தேஷியாவோட அந்த டிரான்ஸ்லண்ட் பவுடர். ஓகே. அடுத்து லிப்ஸ்டிக். இது எதோடது? மேக்கோடது. என்ன ஷேட் இது? இது வந்து பவுடர் கிஸ் அந்த ஸ்டே கியூரியஸோட லிப்ஸ்டிக். இதுக்கு மேல வந்து அவுட்லைன் வந்து மெப்ளின்ல டிவைன் வைன் ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக்கை வந்து அவுட்லைன் போட்டுட்டு இதை போடும்போது அழகா இருக்கு. அந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணி போடுவீங்க? ஆமா, அவுட்லைன் போட்டதான் கொஞ்சம் நல்லா எடுப்பா தெரியும் நம்ம வாய்க்கு. நல்லா அதை போட்டுட்டு. ஆமா, அது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிப் பாம் எப்பவுமே யூஸ் பண்றது விஷ்கேரோட விஷ்கேர். நல்லா இருக்கு, பிளம்பியா இருக்கு. கொஞ்சம் கிளாஸியா வேணும்னா இந்த பாபி பிரவுனோடது. இது சும்மா பேசிக்கா நமக்கு வேணும்னா முகம் வைப் பண்ணிட்டா போட்டுக்கிறதுக்கு. ஐப்ரோ டிஃபைனரும் அனஸ்தேஷியா. அப்படியும் இல்ல நமக்கு கொஞ்சம் பளபளப்பு கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இது வந்து எனக்கு நம்ம நிறைய திங்ஸ் வாங்கினா காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க. அதுல வந்து இது போட்டா கொஞ்சம் நல்லா அழகா இருக்கா, அதனால சரி ஓகே அப்படின்னு இதை போட்டாலும் இல்ல நல்லா ஷைனிங்கா இருக்கும். நான் தான் சொன்னேன் இது மாதிரி ஒண்ணு. நான் ஃபர்ஸ்ட் இது வேண்டாம் ப்ரோ, இவ்வளோன்னு இருக்கு, எனக்கு எதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, இல்ல மேடம் நீங்க இந்த ஒரு தடவை போடுங்க, அடுத்த தடவை நீங்களே கேட்டு வாங்குவீங்க அப்படின்னு. ஸோ இது போட்டுட்டு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைன், ஒரு கிளாஸியா நம்ம ஹைலைட்டர் போடுறதுக்கு பதிலா இது ஃபுல் மேக்கப் போட்டு கூட நீங்க இந்த இடத்துல இப்படி லைட்டா பண்ணா நம்ம ஆல்ரெடி blush நமக்கு கொஞ்சம் ஷைனி கொடுக்குமா, இது அதுக்கு மேல போடுறது ரொம்ப ஷைனிங் ஆயிடும். சில பேர் உங்க ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்குங்க, பளபளன்னு இருக்கு, என்ன நானே பளபளக்கிறதுக்கு தாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படி சொல்லலாம். பட்டிட்டீங்க. இது என்னது மேம்? இது என்னன்னே சொல்ல நீங்க? மேக்கோட அந்த ஸ்ட்ரோக் கிரீம். மேக் ஸ்ட்ரோக் கிரீம் அது. ஓகே. போட்டு அவ்வளவுதான். பொட்டு வந்து நீங்க ரெகுலரா ஒரே பொட்டு தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஒரே கலர் தான், ரெட் இல்ல மரூன். ஓகே, ஃபுல்லா ஒரே சைஸ் இந்த பொட்டு தான். ஆமா, அந்த கலர் போட்டு என் ஃபேஸ்க்கு நல்லா இல்லதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால எய்தர் இந்த ரெட் இல்ல இந்த ரெட், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ஒரு டார்க் ஷேட் ரெட், ஒரு லைட் ஷேட் ரெட், அவ்வளவுதான். Dressக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அப்படி ஜீன் போடுறதா இருந்தா என் பொண்ணோட பாக்கெட்ல இருந்து ஒரு Black பெந்தி சின்னதா எடுத்து, மோஸ்ட்லி Black யூஸ் பண்ண மாட்டேன் நானு, அதனால இந்த ரெட். ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு? இதுக்கப்புறம் இந்த பவுச்ல வேற எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான ஐட்டங்கள் இருக்கு இதுல. இது வந்து மாய்ஸ்சரைசர் பிளஸ் மிஸ்ட். ஸ்ப்ரே டைப்ல. ஓகே. ட்ரை, எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ இதை நம்ம ஷேக் பண்ணிட்டு நம்ம கையில வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். என்ன மேம் இது இப்படிதான் இருக்குமா? இது வந்து மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன். நல்லா இருக்கே மேம். இது இங்க பாருங்க, இப்படி இருக்கா? ஒரு ஆயிலி டோன் உடனே. ஓகே, இன்ஸ்டன்ட்டா மாய்ஸ்சரைஸ் ஆற மாதிரி. ஆமா, மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீனும் இருக்கா. சோ அதனால இது அடிக்கடி எடுத்து கொஞ்சம் அந்த ட்ரை ஸ்கின் இல்லாம இருக்கிறதுக்காக. இப்ப பாருங்க, நான் வரும்போது மாய்ஸ்சரைசர் போட்டு தான் வந்தேன், பட் என் ஸ்கின்னுக்கு அது ட்ரை ஆயிடுது ஏசிக்கு. ஆமா, அதனால ட்ரை ஸ்கின்ங்கறனால இது ரெகுலரா வச்சிருப்பேன். ஓகே. as usual நம்மளோட மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் ரெகுலர் காமனா. இப்போ ஒரு வெட் பைப் போறீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க ரெகுலரா இங்க ஷூட் பண்றதுக்கு இந்த திங்ஸ்லாம் ஓகே. இப்போ நீங்க அவுட்டோர் ஷூட் போறீங்க, எல்லாத்துக்குமே இதுதான். இதே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேற, ஆனா ரெகுலரா இதுதான் இருக்கும். இதே மாதிரி இதோட வெர்ஷன் இன்னொன்னு, இதோட வெர்ஷன் ஒன்னு. மேக்கப் திங்ஸுமே வந்து ரொம்ப எனக்கு இந்த கலர் கலெக்டர், கன்சீலர் இதெல்லாம் நான் போடுறது இல்ல. போட மாட்டீங்களா? எனக்கு அது தேவைப்படல, அதனால நான் போடுறது இல்ல. இந்த மாய்ஸ்சரைசரா, அடுத்து இந்த சன்ஸ்கிரீன் இதுலயே டியூப்ல வருது இல்ல, சோ வெறும் சன்ஸ்கிரீன் அது. அதுக்கப்புறமா வந்து பிளஷ், பிரைமருக்கு அடுத்து இந்த பிளஷ், இந்த பிளஷ்க்கு அடுத்து அந்த மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸ்டுடியோ ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரைமர் இருக்குல்ல. ஓகே ஓகே. சாரி, பிரைமர் இல்ல, அது என்ன, ஃபவுண்டேஷன். ஒரு நல்ல மேட் இல்லாம இன்னொன்னு ரேடியன்ட் ஃபவுண்டேஷன், அது போட்டுட்டு ஒரு பல்ப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பவுடர், லிப்ஸ்டிக். மெயினா நம்ம மூஞ்சில வாயும் கண்ணும் தான் மெயின். கண்ணுல மட்டும் நல்ல ஐப்ரோஸ். ஆமா, எல்லாரும் கேட்பாங்க கண்ணு அழகா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு. அந்த கண்ணு மட்டும் நான் ஒரு நாள் வரையாம போயிட்டா
நீங்க சும்மா அழுதீங்களா, சோகமா இருக்கீங்களே, என்ன ஆச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? இப்பெல்லாம் நம்மளையே கண்மையும் இல்லாம நம்மள பார்த்தா நம்ம சோகமா இருக்கோம்னு நம்மளே நம்ப வச்சுட்டாங்க. கான்ஃபிடன்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்க போட்டு லைனரை போட்டாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. கண்ணுக்கு போட்டு கண்ணு வரைஞ்சி லிப்ஸ்டிக் போட்டாதான் நம்ம பிரைட்டா இருக்கும். எஸ், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல். அதனால அவ்வளவுதான். இந்த ஸ்கின் கேர் அதெல்லாம் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஸ்கின் கேர்லாம் இப்போ எதுவும் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் நான் ஒரு ஸ்கின் டாக்டர் போய் பார்த்தேன். பிகாஸ் என்னோட ஃபேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கலர் இருந்தது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் மாதிரி. எனக்கு அது மெயின்டைன் பண்ண தெரியல. இப்படிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது முதல்ல. அதனால நான் வந்து ஒரு ஸ்கின் டாக்டரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க தான் வந்து எனக்கு பிங்க் கலர் தான் லிப்ஸ்டிக் போடுவேன் தெரியுமா ஃபர்ஸ்ட். லிப்ஸ்டிக்னாலே ரோஸ் அந்த மாதிரி பிங்க் தான். என்னது இது ரோஸ் கலர் லிப்ஸ்டிக்? அவங்க சொல்லிதான் இந்த மாதிரி ரஸ்ட் கலர் மாதிரி லைட் கலர் இந்த பீச் கலர்ஸ்ல யூஸ் பண்ண தெரியுது அப்பதான். ஆமா, ஃபர்ஸ்ட் போடுறது என்ன வெந்து போன வாய் மாதிரி இருக்குது, இப்படி போடக்கூடாது. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி போடணும். ஸ்கின்னுக்கு வந்து அவங்க ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு கலர் கரெக்டர் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. போட்ட உடனே இந்த ஆக்சிடைஸ் ஆயிடும் ஃபேஸ். என் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுறதெல்லாம் போட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே இன்னொருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுல தானே வருது. அதனால அவங்க சொல்லி கொடுத்ததுனால இப்ப அதெல்லாம் போடுறது. இப்ப பிங்க் லிப்ஸ்டிக் போட்டு அந்த பழைய வீடியோ பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு நமக்கு அப்படின்னு. சரி, ஹேர் கேருக்கு நீங்க செம்ம லாங் ஹேர் கேர்லாம் பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் லாங்கா இருந்தது, இப்ப ஃபுல்லா கொட்டிருச்சு. நல்ல லாங்கா தான் இருக்கு. கர்லி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியே மொத்த முடியும் கொட்டிருச்சு. கர்லி ஹேர் ஒரு வீடியோல அப்படி பார்த்ததே இல்ல. ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நான் எப்போ தெரியுமா 2015ல இருந்து ஸ்ட்ரைட்னிங் பண்றேன் ரெகுலரா எவ்ரி. அது இப்போ இந்த இயர் தீபாவளிக்கு போட்டேன்னா அடுத்த இயர் தீபாவளி. இப்ப கடந்த 4 வருஷமா போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் அது போய்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணி இல்லைன்னா எனக்கு கர்லி ஹேரா சிக்கு உடைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலயே நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுது. அதனாலயே போயிருச்சு மொத்த முடியும். ஹேர் கேர்ல ஏதாவது பேக் போறதெல்லாம் இருக்கா? ஆயில்? எனக்கு சைனஸ் இருக்கு, அதனால எதுவும் போட முடியாது. நேச்சுரலா என்ன வருதோ வந்துட்டு போகுது. இருக்கிறது இருந்தா வந்தா மழை, இல்லன்னா பிரச்சனை இல்ல. இப்பதான் இருக்கவே இருக்கு எக்ஸ்டென்ஷன், நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம்ல அப்படி. நான் அதெல்லாம் பெருசா எதுவும் ஹேர் கேர்லாம் பண்றது இல்ல. பட் ஆனா வீக்லி 3 times அந்த ஹேர் வாஷ் பண்றோமா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் வச்சு குளிச்சிருவேன், அவ்வளவுதான். அதுதான். ஆமா, அதனால அது எனக்கு இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அது அப்படியே விட்டுறது மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப ஷூட் போயிட்டு வரீங்க, பயங்கரமா டேன் ஆகும். அந்த இன்ஸ்டன்டா ஒரு டேன் ரிமூவலுக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுறதோ, வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு போடுறது, அந்த மாதிரிலாம் அதுவும் பண்ணல. டைமே இல்லங்க எனக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை இருக்கு. என்ன சரி இருங்க, முதல்ல உங்க ரொட்டீனை சொல்லுங்க. காலையில எழுந்திருப்பீங்க 6 மணிக்கு, அதுன்னு சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு ரொம்ப சங்கர் மாதிரிதான். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு கீழே வந்து பால் எடுத்துட்டு கேட் எல்லாம் திறந்துட்டு அப்புறமா வந்து பல்லு விளக்கி மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஊதுபத்தி ஒண்ணு கொளுத்தி வச்சிடணும். அப்படியே வாசமா இருக்கணும் எனக்கு எப்பவுமே. பசங்க வெளில வரும்போதே வாசமா இருக்கிற ஃபீல் இருக்கணும். அதனால ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டு பாலை காய வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா இது எல்லாமே 6:30க்குள்ள முடிஞ்சிடும். ரைஸ் ஊற வச்சுட்டு பசங்களுக்கு என் பொண்ணு 7:30க்கு வேன் வந்துடும், என் பையனுக்கு 8:05க்கு வேன் வந்துடும். சோ இவங்க 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஆமா, அவளுக்கு என் பையன் ரைஸ் தான் வேணும்னுவா காலையிலே. ஆமா, காலையிலேயே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி கர்ட் ரைஸ் அந்த மாதிரி வேணும்னுவா. என் பொண்ணு வந்து வெரைட்டியா டோஸ்ட், பேன் கேக் அந்த மாதிரி கஷ்டமாச்சு. ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்காங்களே. கொஞ்சம் செய்யறனால நம்ம வீட்ல தான் இருக்கவே இருக்கு. அவன் இருக்கு, ஃப்ரையர் இருக்கு, மைக்ரோவன் இருக்கு, அடுப்பு இருக்கு. உனக்கு 4 அடுப்பு இருக்குல்ல. சோ அதனால கடகடன்னு எல்லாமே கொஞ்சம்ங்கிறனால அவங்களுக்கு அது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் செஞ்சு என் பொண்ணுக்கு தலை சீவி விட்டு அப்பதான் என் பையன் சீப்பா காணும், அம்மா டைய காணும், அம்மா சாச்சா காணும், என் பேகை இவன் எடுத்துட்டா, வாட்டர் பாட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமா, வேன் வந்துடும். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடியாருவேன். இப்படி காலையில அதுக்கப்புறமா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா எங்களுக்கு லஞ்சு, பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு லஞ்சு, அப்புறம் வீட்டுல துணி துவைக்கிறது எல்லா வேலையும் இருக்கும்ல. மேடு வருவாங்க, ஆனா வந்து அவங்க பெருக்கி துடைக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம், குக்கிங்லாம் இல்ல. சோ அதுக்கப்புறம் இவ்வளவு வேலை இருக்கு. எல்லாம் முடிச்சு நம்ம அலங்காரம் பண்ணி கீழே லைவ் வரணும். ஆமா, நாளும் லைவுக்கு வந்து கல்யாணம் மாதிரி, கல்யாணத்துக்கு போற நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அது மாதிரிதான் நான் அலங்காரம் பண்ணிட்டு வரணும். ரெடி ஆயிட்டு. ஆமா, ஃபுல்லா மேக்கப் பண்ணி நல்லா ஜிக் 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 ஜிக்னு எல்லாம் போட்டு லைவுக்கு வரதுக்குள்ள அப்பாடா அப்படின்னு இருக்கும். வந்து லைவ் 3 மணி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு
அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என் பையன் வருவான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து 3 மணிக்கு மேல ஒரு லைவ் டில் 5:30 வரைக்கும். 5:30 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் டீ பிரேக் ஒண்ணு. டீ வந்து 3 டீ, எனக்கு டீ, என் பொண்ணுக்கு காஃபி, என் பையனுக்கு பூஸ்ட், யாரு இருந்தாருன்னா அவருக்கு கிரீன் டீ. என்ன இது எனக்கு புரியல. எனக்கு கிரீன் டீ மட்டும் ஈஸி, காலையில ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருப்பேன், அதை சூடு பண்ணி கொடுத்துருவேன். அது முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து கடைக்கு வந்து கடையில ஒரு லைவ். ஏன்னா பசங்க 8 மணிக்கு ஷாப் க்ளோஸ். ஸோ 7-7:30 ஆயிடும் இது லைவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு லைவ். 9 மணிக்கு மேல ஒரு 1/2 hour தான் வந்துடுறேங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சா 12 மணி வரைக்கும் லைவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.